ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, யூகேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஒரு மாதிரி சொல்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்படின்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சு தானே யூகேக்கு வரீங்க. அ இதில என்ன பாவம் மாதிரி நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அதாவது பிரிட்டிஷ் பீப்பிள் கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கும், தமிழ் பீப்பிள் கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிளஸ் வந்து நம்ம கம்பைன்டா ஒர்க் பண்ணும்போது, அதாவது பிரிட்டிஷ் பீப்பிள் பிளஸ் தமிழ் பீப்பிள் ஒர்க் பண்ணும்போது, அங்க என்ன பாலிடிக்ஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப யூகே பீப்பிள் கூட நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றோம்னா, அங்க என்ன பாலிடிக்ஸ் நடக்கும்? இந்த பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நடக்குது. இது எத்தன பேர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெங்கலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்டின்னா, லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ், லிட்டில் ஆஷ்டா, அ அதுக்கப்புறம் டெஸ்கோ, செயின்ஸ்பரிஸ் இந்த மாரி சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் பீஸா ஷாப், அப்புறம் வந்து பாரு, இந்த மாரி நெறைய இடத்துல வந்து நம்ம பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லைக் தமிழ் பீப்பிள், பிரிட்டிஷ் பீப்பிள் இந்த மாரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் பிரிட்டிஷ் பீப்பிள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அ அவங்க வந்து கேஷுவலாவே நல்லா ஃப்ரெண்ட்லியா, காமா தான் பேசுவாங்க. ஜாலியா இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ லைக் வந்துட்டு இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் குடுக்குறாங்க அப்டின்னா, நம்ம ஆட்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னா, தமிழ் ஆட்கள் இருக்காங்க அப்டின்னா, இப்ப கிளீனிங் ஒர்க் குடுக்குறாங்க, இல்ல வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னா, அத பெர்ஃபெக்ட்டா பண்ணிருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் ஆகட்டும், இல்ல சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், ஆ லைக் வேற ஏதாவது அம் மெக்டொனால்ட்ஸ் இந்த மாரி வேற ஏதாவது ஷாப்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே பார்க்காம நம்ம ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப விவரம்னு வச்சுக்கோங்களேன். அவைங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா டில்லுல கத்துக்கிட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கத்துக்கிட்டு, ஃப்ரண்ட்லயே தான் நிப்பாங்க. லைக் இங்க வந்து டில்லுன்னு சொல்லுவாங்க. பில் போடுற இடத்த வந்து டில்லுன்னு சொல்லுவாங்க. டில்லுலயே தாங்க நிப்பாங்க. பின்னாடி வேற என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, வேற என்ன கிளீன் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. இப்ப இன்கேஸ் நம்மள ஆட்கள் இல்ல அப்படின்னா, அந்த வேலைய வந்து அவங்க இத எடுத்து செய்வாங்க. ஆனா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய மாட்டாங்க. இப்ப நான் வந்து கிரெக்ஸ்ல பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் வுமன் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டில்லுலயே தான் நிப்பாங்க. பின்னாடி கிளீன் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணும் அப்டின்னா, அந்த வேலைய தொடவே மாட்டாங்க. டில்லுலயே தான் நிப்பாங்க. மத்த எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஓனர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தான் அந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அது நான் ஓனர் வந்து நம்ம தமிழ் ஆளு அப்டிங்கிறதுனால ஃபயர் பண்ட்டாங்க. இதுவே மத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இதே தாங்க நடக்கும். அது மாதிரி இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லா டில்லுல நின்னுப்பாங்க. இல்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழாட்களுக்கு வந்து ஃபில்லிங் போடுறது, அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அங்கங்க இருக்கும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ற ஒர்க் இந்த மாரி பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, நம்ம ஆட்கள வச்சு வேல வாங்கிட்டு இவங்க ஜாலியா இருப்பாங்க. வேற ஏதாவது டில் ஒர்க் இந்த மாரி ஈஸியான ஒர்க்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. இத நான் நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நான் எல்லாத்தையுமே நான் அப்படி சொல்ல கிடையாது. அ ஏதாவது ஒரு சில இடத்துல. அது மாதிரி நம்ம பிரிட்டிஷ் ஆட்கள் கிட்ட நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நம்ம போய் ஒர்க் பண்றப்ப நான் போய் ஒரு பிரிட்டிஷ் ஆள்கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு பார்ல இல்ல வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த இங்க எங்கேயாவது நம்ம பிரிட்டிஷ் ஆட்கள் கிட்ட ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு செகண்ட் கூட ஃப்ரீயா இருக்க விட மாட்டாங்க. இப்ப அவங்க ஏன்னா அவங்க பே பண்றது ஹவர்ஸ்க்கு தான் பே பண்ணுவாங்க. ஸோ, அதனால வந்துட்டு ஏன் அவங்க சும்மா இருக்கணும்? சும்மாவாவது நீ எதையாவது தொட, சும்மாவாவது நீ எதையாவது செய். இது வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்கருக்கு நான் சொல்லவே கிடையாது. பேசிக் ஒர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? நெறைய பேர் நம்ம பேசிக்ஸ் ஒர்க்லாம் நெறைய பேர் பண்றாங்க. இது எத்தன பேர் வந்து அ வெளிய சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ, அது நான் சொல்லணும்னு நெனச்சேன். பிரிட்டிஷ் பீப்பிள்க்கும் நமக்கும் இந்தியன் பீப்பிள் கிட்ட ஒர்க் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஒரு சிலர் வந்து ஒரு ஃபேமஸ் சேனல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அது யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல.
அவங்க வந்துட்டு சொல்றாங்க, பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் நல்ல பீப்பிள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ வந்து ரொம்ப ப்ளேம் பண்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கோவம் வரல. ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு மாரி எளக்காரமா பேசுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒரு ஃபேமஸா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அது அப்படி பேசும்போது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுமே அப்படின்லாம் யோசிக்கவே இல்ல. ஏன்னா வந்து ஸ்டூடண்ட் வந்துட்டு ஏன் வந்து இந்த மாரி போடுறாங்கன்னா, மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் உள்ள வராங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து உள்ள வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாதான்னு அது மூலியமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சஸ்டெயின் பண்ண முடியும்னு நெனைக்கிறவங்க உள்ள வருவாங்க. சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறவங்க உள்ள வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்றாங்களே தவிர, அ நான் வந்து பாவம், நான் வந்து கிளீனிங் வேலைலாம் செய்றேன். ஸோ அதனால எனக்கு பாவம் பார்த்து நீங்க ஏதாவது குடுங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ஒண்ணும் குடுக்க போறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஒரு பெரிய ஃபேமுங்கிறப்போ, அந்த இதோட நீங்க குரோத் ஓவர் பண்ணா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப வந்து மட்டம் தட்டுற மாதிரியே நீங்க பேசுறது நெறைய கடுப்பாகுது. அது யாரு நான் சொல்ல விரும்பல. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அ அவங்களெல்லாம் யாரையும் நீங்க பாவம்லாம் பார்க்க வேணாம். இப்ப அவங்கள பாவம்னு பார்த்து இப்ப எத்தனையோ பேர் வேலை இல்ல, வேலை இல்லாம திருப்பி எனக்கு தெரிஞ்சே என்னோட யுனிவர்சிட்டிலயே வந்து ஜாப் இல்லாம செட் ஆகாம திருப்பி ஊருக்கு போனவங்கலாம் இருக்காங்க. ஒரு 4, 5 பேர் ஊருக்கு போனவங்கலாம் இருக்காங்க. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணவங்க ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, சரி ஸ்டூடண்ட் விசால வந்து நம்ம ஐடி ப்ரொஃபஷனலா மாறிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிலாம் வந்துட்டு, டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு போனவங்கலாம் இருக்காங்க. ஃபேமிலியோட வந்துட்டு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40,00,000 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான். ஏன் இத சொல்றேன்னா, அவங்களோட ஏன்னா இப்ப இத வந்து மத்தவங்க வந்து சொல்லும்போது, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா, இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க கம்ஃபர்டபுள்னா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கு, இல்ல இங்க எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு நெனைக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வருவாங்க. சமாளிக்க முடியாதுன்னு நெனைக்கிறவங்க ஊர்லயே இருந்துப்பாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு, இங்க வந்துட்டு முடியாதுன்னு திருப்பி போறதுல எல்லாத்துக்குமே லாஸ் தானே! அததான் எல்லாரும் சொல்ல வராங்க. அத என்னமோ பெருசா வந்து எங்கள பாவம் பார்த்து வேல போட்டு குடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. எனக்கு அதுக்கு செம்ம ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அதனால தான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிரிட்டிஷ் பீப்பிள வந்து அவங்க எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க தமிழாட்கள் வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா அ லைக் பாரு இந்த மாதிரி இடத்துலலாம் கூட்டிட்டு போய் பார்ட்டி மாதிரி சாட்டர்டே, சண்டேனா வப்பாங்க. அவ்வளோதான் பெருசா வந்து அவங்க அ இது பண்ண மாட்டாங்க. அது மாரி ஹியூமானிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் அஸ் யூசுவல் ஹியூமன் எல்லாருமே எப்படி ஒரு லவ்வா இருக்கோமோ, கைண்ட் ஆஃப் அன்பா இருக்கோமோ, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒர்க்குன்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. பட் இங்க இருக்கிற பாலிடிக்ஸ நான் சொல்றேன். அது மாரி ஒர்க் பண்ணும்போது ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரையுமே சொல்லல. குறிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எல்லாரையும் சொல்லல. ஆம் இப்ப மிக்ஸ்டு பீப்பிள்ஸ் இருக்காங்கன்னா, மிக்ஸ்டு கல்ச்சர்ஸ் இருக்குன்னா, அவங்களோட ஆட்கள் இருந்தா, அவங்களோட ஆட்களுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் ஹவர்ஸ் நெறையா குடுப்பாங்க. மீதி ஹவர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி குடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணி குடுக்க தான் பாப்பாங்க. ஆனா, ஒரு சில பாலிடிக்ஸும் அங்க இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இப்ப சப்போஸ் வந்து ஒரு மேனேஜர் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜர் வந்து பிரிட்டிஷ் ஆட்கள் இருக்கான்னா, அவங்கள தான் வந்து எடுப்பாங்க. இப்ப தமிழ் ஆட்கள் இருக்காங்கன்னா, தமிழ் ஆட்கள தான் எடுப்பாங்க. இந்த மாரி தான் பண்ணிட்டுருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்கள் கிட்ட நம்ம ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட் கூட நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் குடுக்குறாங்கன்னா, அந்த 1/2 அன் ஹவர் மட்டும் தாங்க நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். நம்ம அந்த டைம்ல தான் எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம தமிழ் ஆட்கள் கிட்ட நம்ம வேலை செய்றோம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து தமிழ் ஆட்கள் பிசினஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ ஒரு சிக்கன் ஷாப் நெறையா ஷாப்ஸ்லாம் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கலாம் ஒர்க் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. வேலை நம்ம செய்வோம். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் நமக்கு பண்ணுவாங்க. நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சினா பேசிக்கலாம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அம் லைக் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். ரொம்ப ஃப்ரீடம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பட் நம்ம ஆனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஃப்ரீடம் அங்க கிடைக்கும். ஒர்க் ரிலேட்டடா இப்போ ஒர்க் இல்ல. ஒரு க 10 நிமிஷம் வந்து இப்ப நான் கிரிக் ஷாப்ல இருக்கேன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் இல்ல அப்டின்னா, நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருந்துக்கலாம். நீ எனி டைம் நான் வேலை செய்யணும்னே அவசியம் கிடையாது. அ எல் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்கள் கிட்ட நம்ம அப்படி இருக்க முடியாது. அவங்க வந்து ஏதாவது நம்மளை நோண்டிட்டே இருப்பாங்க. இத செய்யி, அத செய்யி, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு.
செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நெறையா மட்டமும் தட்டுவாங்க. மட்டம் தட்டுவாங்க. இந்த மாரி பாலிடிக்ஸ்லாம் நடக்கும் உள்ள. தமிழாட்கள் கிட்ட அந்த மாதிரி அ ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் ஸ்ரீலங்கன் ஆகட்டும், தமிழ் பீப்பிள் ஆகட்டும், ஈவனா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தேவை நம்ம ஒர்க் வந்து நல்லா குடுக்கணும். வாட் எவர் இட் இஸ் நம்ம பிரிட்டிஷ் பீப்பிளா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் பீப்பிளா இருந்தாலும் சரி, இங்க பாலிடிக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. அம் பட் வந்து நம்மளோட தேவைகள பூர்த்தி ஆகுற வரைக்கும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நெறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டேஜ்க்கு, நல்ல பொசிஷனுக்கும் வந்தவங்கலாம் இருக்காங்க இங்க. கிளீனிங் ஒர்க் இந்த மாரிலாம் மட்டம் தட்டுறாங்க பாருங்களேன். அப்படி சொன்னவங்க வந்து அந்த வீடியோ போட்டவங்க அந்த மாரி வேலை செஞ்சிருந்தா, அவங்களுக்கு அந்த அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அத அவங்க செஞ்சாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதுக்குன்னு நீங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாரி சொல்றது, அது வந்து சரின்னு படல. இங்க இந்த மாரி பாலிடிக்ஸ்லாம் நடக்குங்க. மெயினா ஹவர்ஸ்ல தான் வொர்க்கிங் ஹார்ஸ்ல தான் வந்து அவங்க நெறையா வேலைப்பாடுலாம் பண்ணுவாங்க. அ இது இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். யாரையும் மட்டம் தட்டாதீங்க. இத தான் நான் சொல்ல வரேன். நெறைய பேர் வந்து என்கிட்டயுமே கேட்டிருந்தாங்க. வசந்தி அக்கா, அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து ஒசூர்ல இருந்து அவரும் கேட்டிருந்தாரு. நான் நெனச்சிருந்தேன் அவங்களுக்கு வந்து, "நீங்க வாங்க பிரதர், உள்ள வாங்க. வாங்க சிஸ்டர்ன்னு" நான் உள்ள சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா, அவங்களுக்கு செட் ஆகுமா, ஆகாதான்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு உள்ள வரணும். அப்படின்னு நம்ம பொறுமையா எடுத்து சொல்லணும். நக்கல் நையாண்டியா சொன்னா, இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹர்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் யாரையும் நம்ம ஹர்ட் பண்றதுக்காக நம்ம வந்து சேனல் எடுத்து பண்ணல. அது மாரி வாழ்க்கைனா இன்பம், துன்பம், சந்தோஷம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். நானும் இங்க யுகே வரும்போது எதையுமே எதிர்பார்க்காம தான் உள்ள வந்தேன். இப்ப எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா என் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன். பேரண்ட்ஸ் இருக்காங்க. அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அடிக்கடி போகுது. பார்க்கறதுக்கு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் அவ்வளவா இல்லங்கிறப்போ, எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நம்ம என்னதான் வந்து எங்க வெளிய போணும்னு நெனச்சாலுமே, அந்த சந்தோஷத்த என்னால முழுசா அனுபவிக்க முடியாது. ஸோ, அதனாலேயே நான் மேக்ஸிமம் வெளிய போக மாட்டேன். சுத்தி, சுத்தி இங்கேயே தான் என் பக்கத்துல ஏதாவது கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் பார்த்துட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு நம்ம கஷ்டத்த வந்து வெளிய சொல்லாமலே யாருமே இருக்க போறது கிடையாது. இப்ப சோசியல் மீடியாங்கிறது அ ஒன் செட் ஆஃப் இப்ப எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னாலும் சரி, சங்கடம்னாலும் சரி, வருத்தம்னாலும் சரி, துன்பம்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அவங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. அத வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம அம்மா, அப்பா இருக்காங்க, அண்ணன், தம்பி இருக்காங்க, ஃபாரின்ல போய் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்டா இருந்து எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றாங்க, சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. அதெல்லாமே நமக்கு சிம்பத்தி ஆயிடுமா? இல்லல்ல. அ சிம்பத்திங்கிறது அது நமக்குள்ள இருக்கிறது. வெளிய சொன்னாலும் தப்பு, வெளிய சொல்லனாலும் தப்பு அப்படின்னு நெனைக்கிறது ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி. அத வந்து நீங்க மட்டம் தட்டுறது எனக்கு சத்தியமா அ புடிக்கலன்னு சொல்றத விட, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணாம இருந்தா நல்லாருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்க. இந்த பாலிடிக்ஸ் பத்தி இத பத்தி நான் ரொம்ப லென்த்தா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க. வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வேற ஏதாவது கன்டென்ட் போடணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது என்கிட்ட நான் பேசுறதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நன்றி.